விஜய் வந்து தன்னோட சொந்த கதையை வந்து சொல்லிட்டுருக்காரு. காவேரி அவரும் மீட் பண்ணது, அதுக்கப்புறம் காவேரி வந்து அவர் கூட பேசுனது, பழகுனது, கல்யாணம் பண்ணது, அதுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே போறாரு. குழந்தை அத கேட்டு அப்படியே தூங்கியே போறா. பார்க்குறாரு குழந்தை தூங்கிட்டா. ஆனா என் மனசு தூங்கலையே காவேரி. உன்ன நினச்சு நிஜம் நிஜம் வந்து தினமும் என்னால போராட்டமா இருக்கே காவேரி. நீ போன இடத்துக்கே நான் வந்துட்டுருப்பேன். குழந்தை இல்லைனா, நீ குழந்தைய பெத்து குடுத்துட்டு போயிட்டியேடி. இப்போ அந்த குழந்தைய வளர்க்குற பொறுப்பு என்கிட்ட இருக்கே. குழந்தைய வளர்த்துட்டு அவளுக்கு ஒரு நல்வழிப்படுத்தாம நான் எப்படி காவேரி உன்கிட்ட வர முடியும்? ஏன் காவேரி என்னை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காவேரி நினச்சி யோசிச்சுட்டே மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டாரு விஜய். இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, நான் அந்த ஊருக்கு வராங்க. நம்ம வந்து விஜய் இருக்கிற அதே ஊருக்கு வராங்க, காஞ்சிபுரத்துக்கு. வந்தோடனே வந்து காஞ்சிபுரத்தை பார்த்து பயங்கர எக்ஸைட் ஆகிறாங்க. பாத்தியாம்மா இந்த ஊர் நல்லா இருக்கலாமா? ஆமாடி, இந்த ஊரில் நிறைய கோயில் இருக்காண்டி, எல்லா கோயிலுக்கும் போயிடணும்டி. கோயிலுக்கு போகிறதுக்காமா வந்திருக்கோம், முதல்ல ஸ்கூலுக்கு போகணுமா? என்னம்மா நீ அப்படின்றாங்க. சரிடி, ஸ்கூலுக்கு போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு ஒரு கோயிலாக போயிட்டு வரலாம். எங்கள் கோயிலெலாம் அவ்வளோ நல்லா இருக்குமா காவேரி அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேம்மா அப்படின்றாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து எல்லா பொருளையும் ஏற கட்டிட்டு அடுத்து வந்து அவசரமாக கிளம்புறாங்க. என்னடி உடனே கிளம்புறேன்னோடம்மா, போவேனாவா, டைம் ஆகுதுல்ல, நைட்டு ஃபுல்லாக ஏற கட்டுற வேலையே சரியாக இருந்தது, எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி காவேரி பத்திரமா போ, என்னை ஆசீர்வாதம் பண்ணுமா, எதுக்கும் கோயிலுக்கு போட்டி போடி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, கோயிலுக்கா, என்னம்மா சொல்கிற? ஆமாடி, கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா போ அப்படின்றாங்க. சரி கோயிலுக்கு தானே இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கையெடுத்து, என்னடி இது அப்படின்னா, பின்ன நீ தான் எனக்கு தெய்வம், இதுக்கப்புறம் என்ன இருக்குது, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உன்னை பார்த்துட்டு போனாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கண் கலங்குறாங்க. நம்ம வந்து சாரதா இப்படிப்பட்ட பொண்ணோட வாழ்க்கை இப்படி கிடக்குது, அந்த சாமி தான் இவளுக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சாரதா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜய் வந்து குட்டி காவேரியை கிளப்பி வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. தாத்தாக்கு பாய் சொல்லிட்டு போகிறாங்க காவேரி. சமத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து சொல்கிறாரு தாத்தா. அடுத்து வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க குட்டி காவேரி. அதே மாதிரி இங்கே பெரிய காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. எந்த சூழ்நிலையில் இவங்க 2 பேருமே ஒன்றா வந்து ஒரே ஸ்கூலில் வந்து இறங்குறாங்க. அப்போ காவேரி வந்து ஐயோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட் நாள் லேட்டாக போனால் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்களே, ஏதாவது சொல்லுவாங்களே, ஆனால் அது வரைக்கும் ஓரளவு தான் இருக்குது, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த காவேரி வந்துடுறாங்க. காவேரி உன்னை காலையிலே கிளம்ப சொன்னேன் பார்த்தியா, பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும், கரெக்ட் டைமுக்கு போகணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூட்டிகிட்டு வராரு. கரெக்டாக விஜய் வரதுக்கும் காவேரி வரதுக்கும் சரியாக இருக்குது. காவேரி வந்து விஜய் பார்க்குற சூழ்நிலை வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, அச்சோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பெண்ணு வந்து எடுத்தனா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் வந்து எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து விஜய் வந்து கடந்து போயிடுறாரு. அடுத்து வந்து விஜய் கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு சொல்லி விட்டுட்டு வராரு. பாய்டா செல்லம் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கண் கலங்குது. குழந்தைய முதல் முறையாக ஸ்கூலில் விடுற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு. என்ன தான் வந்து ப்ளே ஸ்கூலில் விட்டாலும் இந்த ஸ்கூலில் ஈவினிங் வந்து இருப்பாளே, ஈவினிங் வரைக்கும் குழந்தைய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். அடுத்து வந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து காவிரி வந்து கிளாஸ் ரூமுக்கு வராங்க. கிளாஸ் ரூமில் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. இன்றைக்கி ஃபஸ்ட் டே, அதனால எல்லோரும் வெறும் இன்ட்ரடக்ஷன் தான், அதுக்கப்புறம் இன்றைக்கி லெசன்ஸில் எதுவுமே நடத்த மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஒவ்வொருத்தரை எழுந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க குழந்தைங்க எல்லோரும். அப்போ குட்டி காவேரியோட டர்ன் வருது. அப்போ குட்டி காவேரி எழுந்துக்கிறாங்க. முதல்ல காவேரி தன்னோட குழந்தைய பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. குழந்தைய பார்த்துட்டே இருக்கணும் போல் அவங்களுக்கு தோணுது. மனசு வந்து ஒரு மாதிரி ரம்மியமாக இருக்குது. ஒன்றுமே புரியல காவேரிக்கு. அவங்கள அறியாமே வந்து அந்த குழந்தை மேலே வந்து பாசம் அப்படியே ஏற்படுது. அப்படியே வந்து கண்கொட்டாமல் பார்க்குறாங்க. மிஸ் மை நேம் இஸ் காவேரி மிஸ் அப்படின்னோடனே, காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உன் நேம் காவேரியா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் சொல்கிறா. என்னோட பேரும் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை வந்து லைட்டாக வந்து தொடுறாங்க. அப்படியே உணர்ச்சி வசப்படுறாங்க காவேரி. அவங்களுக்கு உடம்புலாம் ஏதோ வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே வந்து ஒன்றும் புரியாமல் காவேரி குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு எனக்கு, ஏன் இந்த குழந்தைய பார்த்தோன்னே என் மனசு இப்படி படபடக்குது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்துட்டு சரி சீட் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த எதையுமே கவனிக்க முடியல. காவேரியை பார்த்துட்டே இருக்காங்க குட்டி காவேரியை. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார். குழந்தைய விட்டுட்டு வந்தது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது தாத்தா, நான் முதல்ல போய் குழந்தைய கூட்டிகிட்டு வரேன், இப்போ டைம் முடியலடா, பரவாயில்ல தாத்தா நான் வெயிட் பண்ணி கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்காக வந்து வெயிட் பண்ணுறதுக்காக போயிடுறாரு. கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு.